என்னம்மா ஆபீஸ்க்கு போறியா இல்ல ஏதாவது கல்யாணத்துக்கு போறியா? சும்மா காமெடி பண்ணாதீங்க. என் கிறிஸ்தவ ஜனங்களே, உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது அந்த மோகன் சேனனோட அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை மேக்கப் போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். இதில் நம்ம வேத வசனத்தோடு நம்ம பார்ப்போம். 1 பேதுரு 3:3 கூறுகின்றது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது. அதாவது பொன் ஆபரணங்கள்னாலும் சரி, மயிரை பின்னி அழகாக மயிரை பின்னி இது பண்ணுறது, அடுத்ததாக விலையூர்ந்த ஆடையை அணிவதெல்லாம் உங்களுக்கு அலங்கரிப்பாக இருக்கக்கூடாதுன்னு இந்த 1 பேதுரு 3:3 நமக்கு வேத வசனம் வந்து நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது ஒரு விசுவாசிக்கு. அப்படி தானே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த வசனத்தை. இந்த வசனம் நமக்கு சொன்னால் போதாதா? இந்த வசனத்தை நம்ம பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வாசிக்கும் போது நம்ம அதை அந்த உடம்புக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்படி தானே? எதுக்கு ஒரு 30 நிமிஷமாக ஒரு சீரியல் மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி இதை விசுவாசிகள் சொன்னால் தான் விசுவாசிகள் கேட்பாங்களா? இப்படி 30 நிமிஷம் ஒரு சீரியலை ரெடி பண்ணி விசுவாசிகள் சொன்னால் தான் விசுவாசிகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? அதில் விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இன்டென்ஷனே முதல்ல தவறு. அப்படின்னா இவர் அந்த சீரியல் எடுத்து போடுவது வந்து அது கிறிஸ்துவனுடைய சித்தம் கிடையாது. அவருடைய சுயத்தின் காரணத்தினால தான் வந்து பதிவிட்டு கொண்டிருக்கார். எதற்காக பதிவிடுகிறார் என்றால், அது நிமித்தம் அவர் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு, தான் நல்லவர், தான் ஒரு இது அப்படின்னு காட்டி இது நிமித்தமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான தான் ஒரு வழி. அதை விசுவாசிகளை நீங்கள் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போ மேக்கப் போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவர் யாருக்கு சொல்கிறாரு? சரி, விசுவாசிகள் தான் சொல்கிறாருன்னு வச்சுருங்களேன். அதுதான் அப்படின்னா அது அவங்களுக்கு பொருந்தாதா? ஏனென்றால் அவரோட கூட இருக்கிறவர் தான் பால் தினகரன், ஒரு ஊற்ற நண்பர். பால் தினகரோட பொண்ணு மேக்கப்பை கொடுத்து ஒரு பெரிய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பால் தினகரனுடைய பொண்ணு ஸ்டெல்லா ரமலா ஊழியம் தானே பண்ணுது. ஊழியம் பண்ணி அவளுடைய சேனலில் போய் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்பை கொடுத்து 10 எத்தனையோ மில்லியன்ஸாக வீடியோ போட்டு வச்சுருக்கு. அப்படின்னா இவர் ஏன் வந்து ஸ்டெல்லா ரமாவில் கேள்வி கேட்கல? முதல்ல நீங்கள் போய் மனம் திரும்புங்க. மனம் திரும்பி வந்துட்டு தானே நீங்கள் போதிக்கணும். அப்படின்னா உங்கள் ஊற்ற நண்பர் தானே பால் தினகரன். உபதேசம் எல்லாம் வந்து உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்களுக்கும் கிடையாது, விசுவாசிகள் மட்டும்தான். அப்படி தானே? ஏனென்றால் நீங்கள் விசுவாசிகள் இன்னொன்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த 30 நிமிஷம் ஒரு சீரியலை எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு குறு நாடகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குறுநாடகம் வந்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? நீங்கள் மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கு. ஆனால் அந்த குறு நாடகத்தில் நடித்து கொண்டு இருக்கிற அத்தனை பேர்களும் மேக்கப் போட்டு கொண்டு தான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் விசுவாசிகளே. அப்படின்னா அந்த குறு நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்குலாம் அந்த வசனம் கிடையாது. இதை பார்க்குற அந்த இளிச்சவாயனாகிய உங்களுக்கு மட்டும்தான் அந்த வசனமா? எப்படி பாருங்கள். இதுதான் வந்து பிசாசனுடைய வஞ்சனை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் மேக்கப் விசுவாசி நீங்களும் மேக்கப் போடுங்கன்னு நான் கூறவே இல்லை. வேதம் கூறவே இல்லை. ஒரு விசுவாசியாக இருந்தால் அவன் மேக்கப் பண்ணக்கூடாது. புறம்பான அலங்கரிப்பு அலங்கரியமாக இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு வசனம் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு புரியாதா? இதுக்கு அவர் வந்து ஒரு 30 நிமிஷம் ஒரு சீரியல் எடுக்கணுமா? அந்த 30 நிமிஷம் சீரியல் எடுக்க எவ்வளோ செலவாகிருக்கும் அது உங்களுக்கே தெரியும். ஒரு சீரியல் எடுக்கணும்னா அதுக்கு எத்தனை பேர் வேலை செய்யணும், எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ கால டைம் எடுக்கும், அதுக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அதுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ காணிக்கை கொடுக்கணும். அப்படின்னா உங்கள் காணிக்கை பணம் எல்லாம் விரயமாக தான் போய் கொண்டு இருக்கிறது விசுவாசிகளே. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் காணிக்கை அவ்வளவும் இப்படிப்பட்ட சீர்கேடுகளுக்கு தான் உங்கள் காணிக்கை போய் கொண்டு இருக்கிறது. அதால் இப்படி வீடியோ எடுத்து தான் நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வசனம் ஒரு வசனம் இருக்குது, அது சொல்லிட்டா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடவுளுடைய ஆவினாலும் பரிசுத்த ஆவினாலும் நீங்கள் வசனத்தை போதிக்கும் போது அந்த எல்லாரும் ஆதி காலத்தில் உள்ள அப்போஸ்தலர்கள் அதை அப்புறம் தான் போதித்தாங்க. அவங்க பரிசுத்த ஆவினாலும் ஏவது நிமித்தம் அந்த ஒரு வசனத்தை அவங்க சொல்லும்போது அந்த வசனம் அவங்களுக்கு கிரியை செய்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகிவிட்டது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்கள் கேட்பீர்கள், அப்படின்னா மோகன் சேனன் வந்து எதற்காக இப்படி சீரியல் வந்து எடுத்து பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்பீர்கள். ஏன் பண்ணி கொண்டு இருக்காருன்னா அவங்க வந்து அவங்களுக்கே முதல்ல பண்ணலை. ஏன்னா சத்தியம் டிவி தெரியும். சத்தியம் டிவி யார் நடத்துகிறா? மோகன் சேனன் தான் நடத்துகிறார். சத்தியம் டிவியில் உள்ள நியூஸ் ரீடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ பேர் மேக்கப் போட்டு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சினிமாவே ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அப்படின்னா வந்து ஊராருக்கு தான் உபதேசம். புரியுதா? அவங்களுக்கு வந்து அந்த உபதேசம்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி என்றால் எதற்காக அவர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா அவரோட ஓன் இன்டென்ஷன் வந்து நீங்களாம் மனம் திரும்பணும், நீங்களாம் பரிசுத்தமாக வாழணும், நீங்களாம் இது பண்ணணுங்கிறதுலாம் அவருடைய இன்டென்ஷனே கிடையாது. அதை கிறிஸ்தவர்களே புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? உங்கள் மேலே அன்பு நிமித்தமாக போதிக்கலாம் செய்யலை. அவங்க எதற்காக போதிக்காமல் என்றால் வருமானமும் பணத்துக்கு அகவதான். அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி இந்த சீரியல் எடுத்து போட்டு விட்டானா இது நிமித்தம் நிறைய காணிக்கைகள் வரும், இது நிமித்தம் இன்னும் பிரபலம் ஆவார், இது நிமித்தம் இன்னும் யூடியூப்பில் நிறைய இன்கம் வரும். இதற்காக தான் இவர்கள் பண்ணுகிறார்களே தவிர நீங்கள் மேக்கப் போடாமல் வாழணுங்கிறதுக்காக அவர்கள் பண்ணலை. புரிந்து கொள்ளுங்கள். அந்த உண்மையான அன்பு எல்லாம் கிடையாது. அதை விசுவாசிகளை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்படிப்பட்ட ஓநாய்கள், இப்படிப்பட்ட தந்திர குணமுள்ளவர்கள், அதாவது ஓநாய் என்று வேத வசனம் யாரை கூறுகிறது என்றால்
அந்த உபதேசத்தை தங்களுக்கென்று எடுக்காமல் மற்றவர்கள் மாத்திரம் பிரசங்கிக்கிறார்களா, அவர்கள் தான் ஓநாய்கள் என்று வேத வசனம் வந்து கூறுகின்றது. இப்படிப்பட்ட ஓநாய்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்றுதான் வேத வசனம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு வந்து போதிக்கின்றது. ஆதலால் இவர்கள் வந்து இந்த உலகத்தையே தான் பின்பற்றுவார்கள். உலகத்தில் சினிமா எடுக்கானா, உலகத்தில் சீரியல் இது பண்ணுறானா, அப்புறம் நம்மளும் ஒரு சீரியல் எடுக்கணும், நம்மளும் ஒரு ஃபில்ம் எடுக்கணும்னு சொல்லி வைத்தவங்க வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இதே போல் தான் சாது ஐயாவும் பார்த்தோன்னா ஒரு மணி நேரம் ஒரு பெரிய சீரியல் எடுப்பார். அப்படின்னா இவங்க பாருங்கள் எப்படி வந்து விசுவாசிகளை வஞ்சிக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி வாரிக்கிறான். வந்தோடனே இப்படிப்பட்ட வஞ்சகத்தில் இன்னொரு சீரியலில் போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் போர்வை எப்படி இருக்கும், இயேசு கிறிஸ்துவோட சீரியல் தானே, அப்படின்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நேரத்தை தான் இவர்கள் வந்து விரயம் பண்ண வைத்து கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசிகளோட நேரத்தை விரயம் பண்ணிவிட்டு விசுவாசிகளை திங்க் பண்ண விட மாட்டாங்க, விசுவாசிகளை சிந்திக்க விட மாட்டாங்க. ஏன்னா விசுவாசிகளாகிய நீங்கள் சிந்தித்து விட்டால் அவர்கள் பிழைக்க முடியாது அல்லவா. அதற்காக தான் உங்களை சிந்திக்க விடாதபடிக்கு உங்களை எதுக்காவது அடிமையாக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சீரியலுக்கு அடிமையும் ஒரு படத்துக்கு அடிமையும் தான் இவர்கள் வந்து மோகன் சிலாசஸ் அண்ணன் எல்லாரும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட இருக்கிற ஊற்றவர்கள் அத்தனை பேரும் இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால் விசுவாசிகளே, நீங்கள் மனம் திரும்புங்கள். இதை பார்த்து கொண்டிருக்க இந்த ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, தயவு கூர்ந்து நீங்கள் இன்றே மனம் திரும்பி விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கும் நேரமும் காலத்தையும் கடவுள் இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே நீங்கள் மனம் திரும்புங்கள். இந்த சத்தத்தை கேட்பீர்கள். தயவு கூர்ந்து நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறீர்கள். இவர் எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணுவதில் வல்லவர் என்பது உங்களுக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கும். ஏனென்றால் அப்படி மேடையிலிருந்து கீழே விழுந்து அழுவார். அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணுவார். அதை நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. முதல்ல இப்படி ஒவ்வொரு மனுஷன் முன்னாடியும் இப்படி எல்லாரும் பார்க்கும் வண்ணமாகவும் இப்படி அழுறதே வந்து கடவுள் விரும்புகிறாருன்னு பைபிள் போட்டிருக்குதா? எந்த இதுனாலும் ஜெபனாலும் சரி அது அந்தரங்கமாக இருக்கணும். உனக்கு உண்மையிலே கடவுள் மேலே வந்து உங்களுக்கு உண்மையிலே பாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஒரு கதவை பூட்டி கொண்டு யாருக்கும் தெரியாமல் அழுது போய் ஜெபம் பண்ணுங்க. ஏன் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அழுதா உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணனா அப்படி வேதம் அப்படி ஜெபம் பண்ணவர்களை யார் என்று காண்பிக்கிறது என்றால் ஓநாய்கள் என்று தான் காமிக்கிறது. யாராவது நான் உங்களுக்காக உருகி கொண்டிருக்கிறேன், நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் உங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறேன்னா அப்படின்னு வெளிப்புறகாரமாக ஒருத்தன் காண்பித்துட்டா அவனுக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு துளி கூட அன்பு இல்லைன்னு அர்த்தம். விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மோகன் சிம்பத்தி கிரியேட் பண்ணுவதில் ஏற்கனவே வல்லவர் என்று உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி சிம்பத்தி அந்த சீரியல் எடுத்துக்கொண்டு இப்படி கிரியேட் பண்ணி இப்படி ஒரு பெரிய மக்கள் மத்தியில் நான் பெரிய கடவுளுக்கு நான் மக்கள் விசுவாசிகளுக்காண்டி என் உயிரையும் கொடுப்பேன், நான் விசுவாசிகளுக்காக நான் வந்து விசுவாசிகளுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய நான் ஒரு ஊழியக்காரன் மாதிரி காமித்து கொண்டு இருக்கார். இதை வேதம் அங்கீகரிக்கிறதா? உங்களுக்கு ஒரே ஒரு பிரதான ஆசிரியர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்கனவே உங்களுக்கு உயிரை கொடுத்து விட்டார். அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு ரோல் மாடலை தவிர எந்த ஊழியக்காரனும் எவனுமே உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது. விசுவாசிகளை அதை புரிந்து கொண்டு தயவு கூர்ந்து இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள்.